அனைவருக்கும் வணக்கம். நான் நளினி இளங்கோவன். வெல்கம் டு குயின் அட் ஹோம் தமிழ். இன்னைக்கு சுவையான பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மசாலா செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு வாணலியில் கொஞ்சம் பட்டர் விட்டு லேசாக காஞ்சதும் அதில் வெங்காயம், இஞ்சி, பூண்டு, முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கணும். அடுத்து இப்போது இது கூட கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு கொஞ்ச நேரம் வேக விடணும். எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடணும். இப்போது ஆற வச்ச தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போது இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக பட்டர் விட்டு அது கூட பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு இதெல்லாம் சேர்த்து தாளிச்சுக்கணும். இப்போது அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போது இந்த ஸ்டேஜில் கரம் மசாலா, மிளகாய்த்தூள் ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு கொஞ்ச நேரம் வேக விடணும். இப்போது இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பன்னீர் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக விடணும். இப்போது மசாலா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக கசூரி மெத்தி, அதாவது ட்ரையான வெந்தயக்கீரை, கொஞ்சமாக கசூரி மெத்தி எடுத்து நம்ம கையில் லைட்டாக அப்படியே க்ரஷ் பண்ணி அது மேலே அப்படியே தூவி விட்டுறலாம். அவ்வளவுதான், நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, ரொட்டி, நான் இது கூடலாம் சூப்பர் சைடிஷ்ஷாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன்.